இருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களையும் வரவேற்போம். முதலிலே இன்றைய நாள் 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 9ஆம் தேதி ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்றைய நாளுக்கான வசனம்: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சங்கீதம் 34:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: 1 சாமுவேல் 21:22, ஏசாயா 65, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 10வது அதிகாரம். இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வருடத்திலே பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக இந்த அதிகாரங்களை தொகுத்து எடுத்து வருகிறோம். அதே வேளையிலே பதிவு செய்தும் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அந்த வேளையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களை நாங்கள் பதிவு செய்தும் உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இப்படிப்பட்ட தாளந்துகள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்களும் அனுப்பி தர முடியும். நாங்கள் அவற்றை பதிவு செய்து வானொலியிலே ஒலிபரப்பி மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுப்போம். அதே வேளையில் இது ஒரு ஊழியமாய் செய்யுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அனுப்பி கொடுங்கள். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளையை கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்ட் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் ஆண்டன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரின் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜானட் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இணைந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் இரவு வேளையில் இந்திய மண்ணிலிருந்து பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரி வினோ அவர்கள் மாலை வேளையிலே நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் திரும்பமாக வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களையும் மாலை வழக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ஏர்மோன் நதியை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த ஏர்மோன் என்று சொல்லப்பட்டால் அங்கு பிடித்து வைக்கப்பட்ட புனித மலையாக இஸ்ரவேலர்கள் கணிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் எர்மோன் என்றால் மிக உயர்ந்த மலையாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த காலங்களிலும் அந்த வெண்பனி அங்கே நிறைந்திருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த எபிரேயத்தில் எர்மோன் என்றால் தேவனுக்காக பிரித்து வைக்கப்பட்டது அல்லது அர்ப்பணிக்கப்பட்டது என்று சொல்லி அர்த்தம் கொள்ளும். ஏனென்றால் உயர்ந்த மலையின் வெண்பனி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உயர்ந்த மலையில இருக்கிற அந்த வெண்பனி வறண்ட நிலத்துக்கு உயிர் கொடுப்பது போல எங்களுடைய வாழ்க்கையும் அங்கு வழிவகுக்க அது எங்களுக்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எப்பொழுதும் அந்த எர்மோன் மலையிலே பனி படர்ந்து உயர்ந்த மலையாய் இருக்கிறது போல எங்கள் வாழ்விலும் அங்கு ஆசீர்வாதம் மற்றவர்களுக்காக இருக்க வேண்டும் என்று அது எங்களுக்கு கற்று தருகிறது. இது இஸ்ரவேலின் வட எல்லை பகுதியிலே இயற்கையாகவும் அரணாகவும் வெண்மையோடும் நிமிர்ந்து நிற்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா இதுக்கு அது இயற்கையாகவே கர்த்தர் உருவாக்கின மலை. அது இயற்கையாகவே அரணாக நிற்கிறது. இயற்கையாகவே எப்பொழுதும் வெண்மையோடு அந்த வெண் பனியோடு நிற்கிறது என்பதையும் அங்கே வறட்சி இல்லாதபடி அங்கு எப்பொழுதுமே செழிப்பை அங்கு கட்டளையிடுகிறது. இது புவியியல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, விஞ்ஞானமும் சொல்லுகிறது. இந்த மலையிலிருந்து அங்கு வெண்பனிக்கு அடையாளமாய் தேவனுடைய மகிமையின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூலோக சரித்திரத்திலே இந்த கடல் மட்டத்திலிருந்து அங்கு 9,000
9232 அடி உயரமுடையது. அவ்வளவு அங்கு உயரமாயும் 3 சிகரமாயும் இருக்கிறதை அங்கு எங்களுக்கு சரித்திரபூர்வமாய் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டு முழுவதும் அங்கு உச்சியிலே அந்த பனி இருக்கிறபடியால் இஸ்ரவேலின் பிரதான நதியாகிய யோர்தான் நதியின் முக்கிய ஊற்றாய் இந்த பனியில் இருந்து அங்கு தண்ணீர்கள் ஊற்றெடுக்கிறதை நாங்கள் காண சரித்திரபூர்வமாய் நாங்கள் அறியக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே வேத வசனங்களிலே இந்த என்மோன் மலையை குறித்து சொல்லப்படுகிறது. உபாகமம் 3:8 இப்படி யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள அன்னோன் நதி தொடங்கி எம்மோன் மலைகளுக்கும் உள்ள தேசத்தை நாம் அக்காலத்திலே எமோரியருடைய 2 ராஜாக்களிடம் இருந்து பிடித்தோம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சங்கீதம் 89:12 வடக்கேயும் தெற்கே நீர் உண்டாக்கினே தாவோரும் எம்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும் என்று சொல்லி எழுதி இருக்கிறதை நாங்க வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 133:3 எர்மோன் மலை மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அதே மாதிரிதான் இந்த எர்மோன் சியோன் அங்கு வேதத்திலே முக்கிய மலைகளாய் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இது என்னத்துக்கு அடையாளமாய் இருக்குது என்றால், தேவனுடைய பிள்ளைகள் அன்பிலும் சத்தியத்திலும் ஒன்றுபட்டு தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் காணப்பட வேண்டும். அது தேவனால் நித்திய வாழ்க்கைக்கு அந்த கிருபையை தருகிறது என்பதை அவருடைய அந்த உயரமும் அந்த பனி மழையும் எங்களுக்கு விளங்கி நிற்கிறது. ஏனென்றால் பனிக்கு என்று சொல்லி எழுதி இருக்கிறபடி சகோதர ஒற்றுமை அங்கு குளிர்ச்சியானது, புத்துணர்ச்சி ஊட்டுவது என்று சொல்லியும் உயிர் கொடுப்பது பனியாய் இது அங்கு வெண்ணின் மலையிலே பனியாய் இருப்பது போல எங்கள் திருச்சபையிலும் அமைதியாய் தொடர்ச்சியாய் அந்த இறங்கி வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறதை அங்கு தேவனுடைய ஜனங்கள் அது ஒரு பொக்கிசமாய் பரலோக பரிசாய் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது நன்மையும் இன்பமும் என்று வேதம் சொல்லுகிறபடி தேவனுடைய அன்பு, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய செயல் இதிலே நிறைவேற்றப்படுகிறது. இதனால் தான் கூட்டுறவு, சமாதானம், பலன் அப்படிப்பட்ட கனிகள் சபையிலே விளங்கும். ஏனென்றால் இந்த இடத்திலே தேவனுடைய விருப்பத்தை நாங்கள் செய்கிறோம். எப்படியாய் இயற்கையான மலையிலே இயற்கையான பனி பெய்து அதை அந்த வறட்சி அங்கு போல தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடும் போது அப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஏனென்றால் பரிசுத்தம் அங்கு முக்கியமானது. 2வது ஒற்றுமை, இது சுகந்த வாசனையாய் கொண்டிருக்கிறது. சகோதரர்கள் ஒற்றுமைப்பட்டு சபையிலே இருக்கும் போது அது ஒரு சுகந்த வாசனையா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், முகந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய அர்ப்பணிப்பு தான் பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த திருச்சபையிலே அங்கு இருப்பார் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு, நீங்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார், அந்த தரிசனத்துக்குரிய ஜெபத்தை நீங்க பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த தரிசனம் என்னவென்றால், ஒரு விக்கிர தோப்பு, அதிலே கருப்பு பெயிண்ட் அடித்திருக்கிறது. அதன் வாசல்லே ஒரு இளைஞர் கூட்டம் நிற்கிறது. அது கிறிஸ்தவர்களை அங்கு துரத்துகிறது. ஆகவே அந்த துரத்துற நிலைமையிலே மரண அவஸ்தைப்படுகிறார்கள். அங்கு அந்த கும்பல் அங்கு மடங்கடிக்கிறது கிறிஸ்தவர்களை. அப்படியாய் கிறிஸ்தவர்கள் மேற்கொள்ள முடியாமல் துரதுண்டு போகிறார்கள். அங்கு சத்தமிடுகிறார்கள் அதிகமாய். ஆகவே இந்த கிறிஸ்தவர்களை யாரும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர்
எந்த கும்பலாய் இருக்கலாம், எந்த கூட்டமாய் இருக்கலாம், எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த காரியத்தை நாங்கள் ஜாக்கிரதையாய் தப்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கண்டு நான் பயந்தேன். ஆனாலும் இந்த தரிசனம் உண்மையிலேயே கர்த்தருடைய சிந்தனையிலே அது எங்களுக்கு அனுப்பப்பட்ட இருக்கிற ஒரு காரியம். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மடங்கடிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய அனுக்கிரகமாய் இருக்கிறது. இந்த காரியத்துக்காக முக்கியமாய் எங்கள் பாஸ்டர் அவர்கள் இந்த காரியத்தை வைத்து நீங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த காரியங்கள், அதாவது இருளின் அதிகாரம் இந்த பூமியிலே இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வராதபடி கர்த்தர் காத்து கொள்ளப்பட வேணும். நாங்கள் மேற்கொள்ள வேணும். இந்த சத்துருக்களை மேற்கொள்ள எங்களுக்கு தேவனுடைய வல்லமை வேணும். அதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு அறிக்கை இடுகிறோம். வானத்தையும் பூமியையும் சிரித்த ஒன்றான மெய்த்தேவன் என்பதை நாங்கள் இந்த பூமிக்கு அறிவிக்கிறோம். நீரே இந்த உலகங்களை, மனுக்குலத்தை, எல்லாரையும் உருவாக்கின தேவன். இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் உருவாக்கின தேவன் நீர்தான். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் இப்படியான சில வணக்கங்களுக்கூடாக, பாவங்களுக்கூடாக, சாபங்களுக்கூடாக, மதங்களுக்கூடாக தவறான வாழ்வு வாழுகிறார்கள். ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் உம்முடைய வேலையை செய்யாததன் நிமித்தம் இன்றைக்கு மதங்கள் பெருகி இருக்கிறது, தவறான காரியங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர்தான் படைத்த தேவன் என்பதை நாங்கள் அவர்கள் மேல வைக்கிற அன்பின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக, எங்களுடைய பரிசுத்தத்தின் மூலமாக, எங்களுடைய ரட்சகர் இயேசுதான் அவர்களை உருவாக்கினவர். அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல வர அந்த மக்களுக்கு ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பாத படிக்கு, தங்களுடைய தேவனுக்கு, தங்களுடைய கைவேலையான தேவர்களுக்கு தொண்டு செய்யாதபடி, இந்த கடைசி காலத்தில நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வழியில நீர் ஒருவரே, இயேசு ஒருவரே அப்போஸ்தலர் 4:12 படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு என்பதை இந்த உலகத்து மக்கள் அறிந்து கொண்டு வாழ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உமக்கு சாட்சியாக வாழ நீர் உதவி செய்வீராக. ஒரு அக்கினியாக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்வீராக. கிறிஸ்டியனாக இல்லாதபடிக்கு உம்முடைய அக்கினியை எங்கள் மேல போட்டு, இந்த கடைசி கால அக்கினியை போட்டு, இப்படியான மத வழிபாடுகளில் இருக்கிற மக்கள் உம்முடைய அக்கினியை எங்களில காண, அவர்கள் பரிசுத்தப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கடைசி காலத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று நீர் எங்களுடைய வேதாகமத்திலே எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலங்களில நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வர, உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. துன்பமோ, துயரமோ, நாசமோசமோ, பட்டயமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களின் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிற தேவன் நீர் ஒருவர் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணர்ந்து கொண்டு ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள். ஆத்துமாவை, சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவர்தான் எங்களுடைய தேவன். அவருக்கே பயப்படுங்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி ஊழியக்காரர்களின் ஆத்துமாவை காப்பாற்றுகிற தேவன் நீர் என்பதை
ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, ஒவ்வொரு விசேடமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த காலங்களில இனி ஒரு காலம் ஊழியம் செய்ய முடியாத காலங்களுக்குள்ள நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் கிடைக்காத காலங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கங்கள் எழும்புகிற காலங்களுக்குள்ள அந்தி கிறிஸ்து வேலை செய்கிற காலங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை 5 கண்ட மக்களும் ஞானமாக, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஞானமாக இந்த காலங்களில் ஒரு எழுப்புதலை காண, இப்படியான தீமையான காரியங்களில் இருந்து விடுதலை பெற நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யப்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்காக, எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனுக்காக மரிக்கும் பொழுது கூட அந்த ஆத்துமா உம்முடைய பலிபீடத்துக்குள்ள வருகிறது. அந்த ஆத்துமா தேவனோடு வாழுகிற வாழ்வு, இயேசுவோடு வாழுகிற வாழ்வை அடைகிறது. அந்த வாழ்வை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உம்மோடு வாழுகிற வாழ்வு 1000 வருடம் அவருக்காக நாங்கள் மரிக்கும் பொழுது கூட எங்களுக்கு 1000 வருட ஆட்சியை தருகிற தேவனாக இருக்கிறீர். அந்த உணர்வோடு தைரியமாக அன்றைக்கு பவுல் ஊழியம் செய்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியம் செய்ய ஒரு எழுப்புதலை ஒவ்வொரு தேசங்களிலே காணப்பட, ஒவ்வொரு மக்களும் இயேசு அந்த அன்பான இயேசுவிடத்துல நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கப்படுகிற அந்த தேவனிடத்துல வர நீர் உதவி செய்வீராக. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆண்டவரே இயேசுவே, நீர் சிலுவையில இருந்த பொழுது அவர்கள் உம்மை கொலை செய்த பொழுது இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னித்தீரே. அதே போல என்ன தீமைகள் வந்தாலும் அறியாமல் செய்கிற மக்களை மன்னிக்கும்படியாக நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதையும், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதையும் அறிந்து ஒவ்வொரு மக்களும் இயேசுவிடத்தில் வருவார்களாக. 2 வழிதான் இருக்கிறது. ஒரு வழி இயேசுவின் பாதையில போகிற வழி, மற்ற வழி பிசாசின் பாதையில போகிற வழி. பரலோகம், இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம். ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம், நன்மையானவைகளை தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் தீமையை தெரிந்து கொள்ளும் பொழுது, மதங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, பாவத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இப்படியான பிசாசின் கிரிகைகள்ல இருந்து துரைத்த ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியான பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில கட்டி ஜெபிக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலம்தான் அவர்களுடைய ஆவிகளுடைய தீமைகள், இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்துல இருக்க போகிறது. ஆண்டவரே, இப்படியான ஆவிகள் எழும்பாதபடிக்கு அவற்றைகளை கட்டி ஜெபிக்கிறேன். பூமியில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எதை நீங்கள் பூமியில கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கட்டவிழ்க்கிறோம், உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறோம். ஒவ்வொரு மதத்தில வாழுகிற மக்களுக்கு அன்பை ஊட்டுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இந்த கடைசி காலத்துல இயேசுவிடத்துல வந்து அந்த நரக வாழ்வை வெறுத்து பரலோக வாழ்விலே அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, மரணம் இல்லாத, துக்கமே இல்லாத ராட்சியத்தில் 1000 வருடம் இந்த உலகத்திலும் வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வை அந்த இருளான மக்கள், இருளில் வாழுகிற மக்கள் அறிந்து கொள்வார்களாக. எல்லா மதங்களும் இருளான வாழ்வு, பிசாசின் பிடியில் உள்ள வாழ்வு என்பதை ஒரு மக்களும் அறிந்து மனம் திரும்பி இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை இந்த மத இனமாக இருந்தாலும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளும், அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை
ஐந்து கண்ட நாட்டு மக்களும் தீமைகளிலே இருந்து ஒரு விடுதலையை பெற, மத வழிபாடுகள் இருந்து, பாவ சாபங்களிலே இருந்து ஒரு விடுதலையை பெற்று அந்த மெய்யான தேவனை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகளுக்காக அந்த ஒரு தீமைகளும் வராதபடி ரத்தத்தினால மூடி அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக உமக்காக ஊழியம் செய்கிற மகளை எந்த தீமைகளும் எந்த பிசாசின் துன்மார்க்க கிரிகைகளும் ஆவிகளும் ஏற்படாதபடி உம்முடைய இரத்தத்தினால யோபுவை எப்படி வேலியடைத்து பாதுகாத்தீரோ அதை விட அந்த குடும்பத்தை பாதுகாத்து அவர்கள் செய்கிற ஜெபங்களை பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நல்ல பதிலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இந்த காலத்துல நாங்கள் மெய்யான தேவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்ய, சாட்சி சொல்ல அவர்கள் இருந்த கிறிஸ்டியன்கள் ஒவ்வொருவரும் அனலாக இனி வருகிற காலங்களில் எழுப்பி பிரகாசிக்க இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை நன்கு கண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய பாதுகாப்போடு உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் வாழ உதவி செய்வீராக. துதியான மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தாமே கூட இருந்து தாமே அவருடைய சித்தம் உங்களிலே நடக்க, உங்கள் சபைகளிலே நடக்க, தேவ பிள்ளைகளிலே நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். உலகமும் அதன் இச்சைக்குள்ளேயும் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் ஒரு விடுதலையை காணணும். அநேகர் நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் இருக்கிறார்கள். இன்றைய நாட்களிலே சபைகளிலே இருக்கிறார்கள். ஆனால் வாருங்கள், உள்ளாக வேறு யாராவது தங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டார்களா, தங்களுக்கு ஜெபிக்க மாட்டார்களா? ஏனென்றால் நேரடியா போய் தங்களுடைய பாஸ்டர்மாரோடு கதைத்து செயல்பட அவர்கள் இயலாமல் இருக்கிறார்கள், அவர்கள் முடியாம இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளேயும் இருக்கிறார்கள். மிகுதிக்கு உலகமும் அதன் இச்சைக்குள்ளேயும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவிக்காணி நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று இன்று மாறாதவர். இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே நாங்க கேட்பதற்கு முதலாக எங்கள் பதில்களை எங்கள் ஜெப வேண்டுகோள்களை அறிந்திருக்கிற தகப்பனே மக்கு நன்றி. ஆமெனப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே உங்களை அறியாதவர் போல நடக்கிற மக்களுக்கு ஆடி முதலாவது வருகிறேன் அப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அவங்களோட மனம் மாறுவதற்கு ஆண்டவரே, மதம் இல்ல மனம் மாறுவதற்கு அவருடைய உள்ளங்களை நோக்கி பார்த்து அவங்களுக்குள்ளே ஒவ்வொரு கரைகளை ஆண்டவரே எடுத்து விடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு இரத்தத்தினால முழுதையும் அப்பா அவங்களோட ஆவி ஆத்மா சரீரம், எங்களோட சரீரம், எங்களோட ஆவி ஆத்மா சரி யாவற்றையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க பெரியவர், நல்லவர், போதுமானவர். உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்கு கொடுத்து சிந்தி எங்களுக்காண்டு மரித்து ஆண்டவரே, எங்களுக்காண்டு உயிர்த்தீர். அந்த இரத்தத்தின் மூலமாக யாவருடைய பாவங்களையும் அப்பா நீக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. நாங்கள் உங்களை நம்பி இருக்கும் பொழுது அப்பா இந்த ஆத்மாக்கள் ஒன்றும் அழியாத வண்ணமாக இவங்கள் ஆண்டவரே பாவத்துல மூழ்ந்து போய் இருக்கும் பொழுது, இச்சையில ஆண்டவரே இருக்கும் பொழுது ஆண்டவரே அந்த பாவங்கள்
பாவங்களை மன்னிக்கிறவர் நீங்க அப்பா. ஒரு கரை இல்லாமைக்கு ஆண்டவரே நீங்க பரிசுத்தமாக இருக்கும்படியாக அழைக்கிற தகப்பனே, நீங்க இவர்களையும் அழைக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. புதிதான நாள் அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அப்பா, இந்த கடைசி காலத்துல உள்ளங்கள் எல்லாம் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல அப்பா இந்த உள்ளங்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக இச்சைக்குள்ள இருந்து அந்த பாவத்துக்குள்ள மூழ்கி பாவத்துக்குள்ள அப்பா வளராமைக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்புல உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி இவர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா விதமான இச்சைகள் எல்லா விதமான பாவங்களையும் இருந்து யாவரையும் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் அப்பா. உங்களோட பாதத்தடியில் நாங்க இருக்கும் பொழுது அப்பா நீங்க ஆதி மந்தமா இருந்து இன்று மட்டும் அல்பாவும் உமேபாகவும் இருந்து வழி நடத்துற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேனப்பா. நீங்க நன்றி உள்ளவர் உங்களோட நன்றி உள்ள அந்த அன்பை ஆண்டவரே அப்பா நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமான தகப்பனே இவர்களை வழி நடத்துங்க. ரத்தத்துல உங்களோட ரத்தத்துல ஜெயம் உண்டு. உங்க ரத்தத்தின் மூலமாக எங்களை பாவங்களை கழுகிறவரே அற்புதம் அப்பா. எங்க ஆலோசனை கத்தவரப்பா. நீங்க இந்த பாவ சாபங்கள் இருந்து யாவரையும் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒரு விதமான இச்சையில் ஒரு விதமான பாவங்களும் அவர்களை மேற்கொள்ளாத வண்ணமாக அவங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களுக்கு ஒரு புதிதான ஜீவனை கொட்டுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்களே அப்பா வழி தப்பி போறவர்கள் மக்கள் அப்பா. அவர் மக்களை நீங்க விடுதலை ஆக்குற தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி அப்பா. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை யாரும் என்னிடத்துல வாருங்க. அவர்களுக்கு நீங்க தான் இளைப்பாறுதல் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. ஆமேப்பா. வழியின் சத்தியம் ஜீவனும் நான் என்று சொன்ன அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு எல்லாரும் புதிதான தேவ பயத்தையும் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசானவனுக்கு ஒரு விதமான அதிகாரம் இல்லை. எந்த ஆத்மாவும் அழியாத வண்ணமாக அப்பா யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட கரம் அவங்க கூட இருக்க வேணும் அப்பா. வழி தப்பி போகாத வண்ணமாக சபைக்குள்ள ஆண்டவரே எந்த விதமான பாவங்களும் எந்த விதமான அசுத்தமான ஆவியும் வராத வண்ணமாக காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அவரே. உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கான ஜெபிக்கிறேன். நீங்களே யாவரையும் வழி நடத்த விடுமென்று சொல்லி கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். சாரி சிஸ்டர், லேட்டாச்சு. சுருக்கமா ப்ரே பண்ணி முடிச்சுட்டேன். ஹலோ. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் ஜெபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருப்பதனாலே கர்த்தர் தாமே அந்த சுருக்கமான ஜெபத்தையும் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி அம்மா. ஆமீன் ஆமீன். நாங்கள் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய மண்ணிலே நேற்றைய நாளிலே பார்த்தோம் 42,341 ஆலயங்கள் இருக்கிறன. அதாவது இந்து ஆலயங்கள் 42,341 தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதாம். அதிலே கொண்டு போய் போடப்படுகிற காணிக்கைகள், கடவுளுக்கென்று போடப்படுகிற எல்லா காணிக்கைகளும் அரசாங்கத்துக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, பலர் தாலிகளை கலட்டி போடுவார்கள், செயினை கலட்டி போடுவார்கள், மோதிரத்தை கலட்டி போடுவார்கள். அவ்வளவுக்கும் பொறுப்பு அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளும். ஆனால் கடவுளுக்கென்று கொடுப்பார்கள். எங்களுடைய ஆலயங்களிலே கர்த்தருக்கென்று வாங்குவார்கள். ஆனால் அவர்களுடைய செலவுக்கு செல்வார்கள். அதை அவர்கள் திரும்பவுமாக திருத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு காணிக்கை என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த காணிக்கை முழுக்கதும் ஆலய செலவுக்கென்று அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இந்திய மண்ணிலே இந்த காரியங்கள் கிட்டத்தட்ட 3,000-4,000 கோடி பணம் அரசாங்கத்துக்கு தான் போகிறது. இவர்கள் ஆலயத்துக்கு கொண்டு போய் கொட்டுவார்கள். அங்கு கொடுக்கின்ற எல்லா தங்கம் முழுக்க அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு கணக்கும் இல்லை, வழக்கம் இல்லை. ஆனாலும் எங்களுடைய கிறிஸ்தவ ஆலயங்கள், அது மட்டுமல்ல முஸ்லீம் இடங்கள், அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே நடத்துகிறார்கள். அதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். காசை கொண்டு போய் கொட்டுகிற பொழுது அது முழுக்க அரசாங்கத்துக்கு தான் போகிறதா, ஆண்டவருக்கு போகவில்லை. அவர்களுடைய ஆண்டவருக்கு போகவில்லை. ஆமீன். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட் அம்மா, வழி நடத்துங்க.
நாங்க மீனோ அவர்கள் அதிக வேலை இருப்பதனால் தனக்கு முதல் விடும்படி கூறியிருந்தார். ஆகவே வினோ, நீங்கள் எங்களுடைய இலங்கை தேசத்திலே இந்த நாட்களிலே டொங்கு காய்ச்சலினால் அநேகர் பாதிக்கப்பட்டு அநேகர் மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே அதிலே ஒரு இரக்கம் செய்யும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு காத்து மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஜீவனோடு வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த நாட்களிலும் என் தேவனே கர்த்தாவே அப்பா, தங்கம வானொலியின் ஊடாக நாங்கள் ஒருமித்து கூடி கேட்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ராஜா. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவர், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சுமைகள் மத்தியிலும் என் தேவனே கர்த்தாவே உம்மை நோக்கி தொழுது கொள்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, தேவனே ஆவியானவர் ஒவ்வொருவரை நீங்கள் புடமிட்டு நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடி ஓடி வருகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த வானொலி மூலமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்பட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெபங்களும் கருத்தோடு ஞானத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்று தாங்க ஆண்டவரே. தேவனே, நாங்கள் செய்கிற மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்தேன் தேவனே. கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்கிற சகல மீறுதல்களையும் ஒரு விசை மன்னியுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற வேளை தகப்பனே எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை மீட்டு கொள்ளுகிறீங்கள் ஐயா. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, இந்த வானொலி மூலமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொரு மூலைகளும் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் ரட்சிக்கப்படவில்லை, எந்தெந்த மனிதர்கள், எந்தெந்த சகோதர சகோதரிகள் உம்மை அறியாமல் வேதனையோடும் கண்ணீரோடும் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் காதுகளில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்களும் கூட எத்தனையோ பாடுகளின் மத்தியில் அப்பா, எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலும் வேதனை கண்ணீர்களின் மத்தியிலும் என் தேவனே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையில் எங்களுக்கு சமாதானத்தை நிறைவை செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து செய்து வழி நடத்தி கொண்டு வருகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்மை அறிந்து ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கைக்கொண்டு உமக்கு முதலாவது பயப்படுகிற பிள்ளைகளாக, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற பயத்தோடும் நட்டுக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவர். தேவனே, நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, யாரும் பார்க்கவில்லையே என்று நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் என் தேவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று விசுவாசத்தோடு தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவரும் பயத்தோடு நட்டுக்கத்தோடும் இருக்க அப்பா உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவர். இந்த நாட்களிலும் என் தேவனே இலங்கைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இலங்கையில் நடக்கிற அநியாயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் ஆண்டவர். அப்பா தகப்பனே, இந்த சிறைச்சாலையிலும் கூட தகப்பனே எத்தனையோ கூக்குரல்கள் ஆண்டவரே, எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த குடும்பங்களை நீங்கள் இறைச்சிங்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இலங்கையில் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. இலங்கையில் ரட்சிப்புக்கு இல்லாதபடியினால் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ மரண ஓலங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரை இப்படி அப்பா அந்த இடங்களில் நடக்காதபடி என் தகப்பனே அந்த இலங்கையை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, சாபம் நிறைந்த அந்த நாட்டிலே ஆண்டவரே கர்த்தாவே இந்த சாபத்தை நீக்கி போடுகிற சர்வ வல்ல தேவன் நீங்கள் ஒரு
ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. அத்தோடு ஆண்டவரே, இப்போது நடக்கிற இந்த டெங்கு காய்ச்சலினால் அப்பா மக்கள் படுகிற வேதனைகள், மக்கள் படுகிற அவலங்களை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவை, இப்படியான நோய்களை நீங்கள் எடுத்து போடுகிற சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. நீங்களே பரிகாரியாகிய கத்தராக இருந்து ஆண்டவரே, அந்த இடத்துல வருகிற இப்படியான நோய்கள், இப்படி டெங்கு காய்ச்சல், இப்படியான சகல அப்பா பேர் சொல்ல முடியாத நோய்களை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் அந்த இடங்களில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை நோக்கி அடைக்கலம் தேடி வர ஆண்டவரே. தகப்பனே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடம் அடைக்கலம் தேடி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தகப்பனே, ஆவியானவரே, அந்த இடத்துல நீங்கள் இறங்கி அசைவாடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இளைஞர்களும் ஆண்டவரே கத்தாவே அப்பா ரட்சிக்கப்படும்படியாகும் எந்தவரே உமக்கு பயப்படுகிற பயப்படுதலும் அந்த இடத்திலே கொட்டுங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, எத்தனையோ மரண ஓலங்கள் ஆண்டவரே, எத்தனை நோயினால் மரண ஓலங்கள் ஆண்டவரே. அப்பா வன்முறையினால் மரண ஓலங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியாக அந்த நாடு அப்பா சீர்கட்டு போய்கொண்டிருக்கிறதை அப்பா நாங்கள் யாவரும் பார்க்கிறோமே தகப்பனே. இறங்குங்க ஆண்டவரே. அந்த நாட்டுக்கு ஒரு இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த மக்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. மக்கள் படுகிற கண்ணீரை நீங்கள் காண்கிறீங்களே ஆண்டவரே. தகப்பனே, இந்த கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி ஆறுதல் கொடுக்கிற சர்வ வல்ல தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே என்று அந்த மனிதர்கள் அறியும் பொருட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மூலைகளிலும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்படியாக சங்கம வானொலி நடக்கிறது போல தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு குழுவாக ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வர ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள், ஜெபங்கள், ஆராதனைகளை செய்ய ஆண்டவரே. அந்த இடத்திலே ஆண்டவரே தகப்பனே மக்களை நீங்கள் கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவை, ஜெபம் இல்லை ஆண்டவரே, ஜெப குறைவு ஆண்டவரே. உம்மை தேடுகிற பயம் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, எவ்வளவோ ஆக்கினைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்கிற இடங்களிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வராமல், உமக்கு பயப்படாமல், இன்னும் அதிகாரத்தோடும் இன்னுமான அப்பா இருமாப்போடும் இப்படியாக இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே தகப்பனே. கர்த்தாவே, இந்த மனிதர்களை ஒரு விதத்துல கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த மனிதர்களை, இந்த மக்களை அப்பா நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் தான் ஆண்டவரே. உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, அவர்களை நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வரைந்திருப்பீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அந்த பிள்ளைகள் உம்முடைய வரதலில் இருந்து விடுபட்டு போகாதபடி தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய வருகையின் காலம் கிட்டி விட்டது என்று ஒவ்வொரு ஜனங்களும், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் யாவரும் ஒவ்வொருவரும் அறிய எந்தவனே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் வருகிற வேளையில் தகப்பனே, நான் உன்னை அறியேன் மகனே என்று எந்த பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி, எந்த பிள்ளைகளும் சத்ராதியின் பிடியில் அகப்பட்டு அக்கினியில் மூழ்கி போகாதபடி எந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஞானத்தோடும் ஆயத்தத்தோடும் இருக்க எந்தவனே ஒவ்வொருவரோடும் எங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. எவ்வேளையிலும் இந்த நேரங்களிலும் உம்மை நோக்கி கூப்பிட அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் சின்ன அவரே ஆண்டவரே, நாங்கள் பார்த்து பயத்தோடு நடுக்கத்தோடு தேவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயபக்தியோடு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடிக்க என் சர்வ வல்ல தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பா தகப்பனே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பா தகப்பனே, இந்த டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளை உம்முடைய கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீரே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து அந்த இடத்துல சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறபடியா உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் என் தேவனே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தையும் சகோதரியின் குடும்பத்தையும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, இந்த சங்கம வானொலியினூடாக தகப்பனே
அப்பா மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்புக்குள்ளாகும்படி அப்பா இந்த சகோதரன் சகோதரிகள் அப்பா தங்கள் இப்படியான காரியங்களை செய்து கொண்டு வருகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. வாஞ்சையை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த குடும்பங்களை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து இந்த குடும்பத்துக்கு சமாதானம், சந்தோஷம், நிறைவு, சுகம், பலம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து ஏன் தேவனே இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. வேலியடைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அக்கினி மதிலால வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாம் தேவனே உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு எத்தனை உபத்திரவங்கள் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்படியாக உபத்திரவங்கள் வராதபடி தேவனே இந்த குடும்பத்தை அப்பா இந்த சங்கம வானொலி எந்த ஒரு தடைகளும் தட்டங்களும் வராதபடி இந்த குடும்பம் மென்மேலும் ஆண்டவரே இந்த அப்பா இந்த ஊழியங்களை செய்து முடிக்க என் சர்வ வல்ல தேவனே நீங்கள் இந்த குடும்பத்தோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த நாளிலும் அப்பா தகப்பனே இந்த இடங்களில் வர முடியாமல் இலங்கையிலும் கூட இருந்து வந்த சகோதர சகோதரிகள் இன்றைய காலங்களில் வர முடியாமல் தடை செய்திருக்கிற எல்லா பொல்லாங்கி நாவியை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. திரும்பமாக இந்த இடங்களில் வந்து தகப்பனே அவர்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரே உம்மை நாடி ஓடி தேடி வருகிற பிள்ளைகளாக மாறும்படி என் தேவனை அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, அதே போல இங்கு வந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. இருதயத்தை ஆராய்ந்து நடக்கிற தேவனாண்டு ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருவரின் இருதயங்களில் என்னென்ன ஏக்கங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன பாடுகள் என நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஓடி வந்திருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்களின் இருதயங்களின் வேதனைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களுக்கு மேற்ற நேரங்களில் ஏற்றவற்றை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வானொலி இந்த சங்கம வானொலியின் சகோதர சகோதரிகள் என் மகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் திருமண காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து சகலதை நன்மைக்கு எதுவாய் செய்து தருவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களோட ஆமீன், ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்த நாட்கள்ல தேவனுடைய வேத வசனத்தை அழுத்தமாய் பிரசங்கிக்கிற பிரியாசப்படுகிற ஊழியர்கள் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளிலே கூட எங்களை தாழ்த்தி முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீ சர்வ வல்லவரா இருக்கிறீர், சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீர். சகலத்தையும் எல்லா அண்ட சராசரங்களையும் ஒரே வார்த்தையிலே சிருஷ்டித்த தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தனே, இந்த வேலையில கூட நாங்கள் ஒரு மனதோடு கூடி அப்பா எல்லா தேசங்களுக்காகவும் அநேக காரியங்களுக்காகவும் இலங்கைக்காகவும் ஜெபிக்கின்ற வேலையிலே தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் எங்களுடைய மடியிலே திரும்பி விழுந்து விடாதபடிக்கு எங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் ஒரு விசை கூட முத பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆமேசு ராஜா, இந்த நாளிலே விசேஷமாய் கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம். தேவ உம்முடைய வேதங்களே ஆண்டவரே இந்த நாள்ல போதிக்கிறவர்கள் சத்தியத்தை அறியும்படியான முதலாவது ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேத வசனங்களை நல்லா அறிந்து வாசித்து தியானித்து அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே நீர் அவர்களுக்கு துணை புரியும்படியா ஜெபிக்கிறோம். காரியம் ஆண்டவரே காரணமா இருக்கிறபடினாலே அப்பா இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்ற பயத்தோடு பக்தியோடு இதனை போதிக்கிறவர்கள் உண்மையும் உத்தமமாய் போதிக்க கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறார் ராஜா.
இந்த வேத வசனங்களை கண்டித்து உணர்த்துங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அப்படியாக இந்த வேத வசனங்களை அழுத்தமாய் ஆண்டவரே ஆழத்துக்குள்ளாய் கடந்து சென்று போதிக்கிறவர்கள் எழும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வேதத்தை நன்கு கற்று அறிந்து அவர்கள் எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்க, அதன் மூலியமா எல்லா மக்களும் தேவனை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தெய்வ ஊழியர்கள் அப்படிப்பட்ட பிரசன்னத்தினாலே அவர்களை ஆவியானவர் தாமே நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் காண அவர்களுடைய கண்களை நீர் திறக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமது வேத வசனங்கள் ஆண்டவரே எங்கள் எல்லோரையுமாய் ஒவ்வொருத்தரையுமாய் உயிர்ப்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படிப்பட்டப்பா வேத வாக்கியங்கள் எல்லாம் தெய்வ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறபடினாலே ஆண்டவரே அந்த வாக்கியங்களை மற்றவர்கள் அதாவது போதிக்கிறவர்கள் போதிக்கும் பொழுது அதனை கேட்கிறவர்கள் இருதயங்களிலும் செவிகளில் விழுந்து இருதயங்களிலே கிரியை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஞானத்தை அறிவை அவர்களுக்கு போதகருக்கு போதிக்கிறவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதனை கேட்கிற மக்கள் கூட அதன்படி வாழ்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக அப்பா. கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே ஆண்டவரே அப்பா பஞ்சம் வேதத்திற்கு பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி பஞ்சம் வேதத்துக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்படியாக இந்த வேதங்கள் பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாக எல்லோரும் இதனை படித்து உணர்ந்து அவைகளை இருதயத்திலே வைத்துக் கொள்ள ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா. வருகிற நாட்களிலே வேதம் இல்லாத நிலையிலே வேறு ஒரு வேதம் அந்தி கிறிஸ்துவனாலே தயாரிக்கப்பட்டு இதுதான் வேதம் என்று கொடுக்கும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான இப்போவே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பரிசுத்த வேதாங்கமத்தை வாசித்த இந்த வசனங்கள் எல்லாம் இருதயத்திலே அடக்கி வைத்து கொண்டு உணர்ந்து வாழ ஆண்டவராகிய தேவன் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அந்த பஞ்சம் வருகின்றதுக்கு முன்பாக ஆண்டவரே எப்படி எல்லாரும் தானியங்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறார்களோ அதே போல உம்முடைய வார்த்தைகள் அப்பா விலையேற பெற்ற வார்த்தைகள் ஆண்டவரே அந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்திலே வைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்க அதனை மற்றவர்களுக்கு சொல்ல பிரயோஜனப்படுத்த கர்த்தர் கூட எங்களை நீர் நடத்தும்படியாய் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். பிரசங்கிக்கிறவர்கள் அப்பா அந்த வார்த்தைகளை உண்மையோடு உத்தமத்தோடு ஆவியோடு பிரசங்கிக்க தேவன் தாமே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானத்தை அருளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ரகசியங்களை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தும்படியாக கூட அவர்களுக்கு நீர் ரகசியங்களை அறிந்து கொள்கின்ற ஞானத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து உணர்த்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிற நல்ல ஒரு அபிஷேகம் அவர்கள் மேல பிரசங்கிக்கிறவர்கள் மேல இறங்கட்டும் தகப்பனே. இந்த அபிஷேகம் அவர்களுடைய நுகங்களை எல்லாம் முறியடித்து அவர்கள் உமக்கென்று உண்மையும் உத்தமமா எழும்பி எல்லா உமது வார்த்தைகளை எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் பிரசங்கிக்க அவர்களை தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்கள் கூட அதன்படி நடந்து வாழ ஆண்டவராகி தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம். அப்படியே நீர் செய்தப்பா வேத வசனங்களை எல்லாம் அழுத்தம் திருத்தமாய் அப்பா ஆவி பரிசுத்தாயின் பெலன் கொண்டு போதிக்கிற அநேக ஊழியர்கள் எழும்பட்டும், பிரசங்கிக்கிறவர்கள் எழும்பிட்டு இந்த தேசத்தை எல்லா இடங்களிலும் உமது பிரசங்கத்தை அவர்கள் அதிகமாய் பிரசங்கிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்போது கூட ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் வேற பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜபத்தை அதே போல இணைந்து பணிபுரிகிற எல்லா சகல ஊழியர்களையும் ஆண்டவர் தாமே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மற்றபடியாய் கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவன் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. இன்னுமாய் ஊழிய பாதையிலே அதிகமாய் எடுத்து பயன்படுத்தி நல்ல தரிசனங்களை கொடுத்து தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் மகளாய் குடும்பமாய் இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. அதே போல ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே
எல்லோரையுமா ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதி. இன்னும் கொஞ்சம் லேட்டா ஆகும் சிஸ்டர். ஓகே. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, டொனால்ட் பிரதர், நீங்கள் இலங்கை தேச மக்களுக்காக அவருடைய ரட்சிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் இனத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். தமிழ் இனம் ஒடுக்கப்பட்டு போகக்கூடாது. அங்கு தமிழ் இனத்துக்கு வேண்டிய எல்லா ரட்சிப்பையும் ஆண்டவர் கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் எங்கள் தேசத்திலே தங்கள் பாவங்களை மூட கலகம் பண்ணி கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் காண்கிறீர்கள். மத தலைவர்கள், முந்தின தலைவர்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே ஒரு விடுதலையும் வெற்றியும் எங்கள் தேசத்திலே நிலைநாட்ட வேணும். அது மட்டுமல்ல, யுத்த நாடுகளும் தேசங்களும் ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும். கிருபை நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. இலங்கை தேசத்தை தேவனே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. தேவனே, அந்த தேசத்திலே கிரிகை செய்கிற பொல்லாத ஆவிகள் அப்பா பிதாவே, வான மண்டலங்கள் இந்த கிரிகை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. மத கட்டுகள் தேவனே, பாரம்பரிய கட்டுகள் தேவனே, பிசாசின் கட்டுகள், பில்லி சூனிய மந்திர கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறப்பா தேசம் எங்கும் அப்பா பிதாவே. தேச தலைவர்கள், அதிகாரிகள், மத தலைவர்கள், அதிகாரிகள் மீது தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. தேவனே, உடைய கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. உடைய மனக்கண்களை பரிசுத்த ஆவியானவரே திறந்துங்களப்பா என் தேவனே. ஓ தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே இந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே, இலங்கை தேசத்து மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்களை யார் எத்த பழிகள் தேவனே, சந்ததி சந்ததி சந்தானம் சந்தானமாய் செய்து வந்த பாப அக்கிரமங்கள் தேவனே, சீர்கேடுகள், கொடுமைகளை என் தேவனே மன்னிங்கப்பா பிதாவே. மதங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே, அற்புதத்தை செய்யுங்க. இலங்கை தேசத்தை அதிசயத்தை காண செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே, சொற்பன மூலம் தரிசன மூலம் இந்த மக்களோடு பேசுங்கள் ஆவியானவரே. தேவனே, எங்களுடைய பலத்தினால் அல்ல, பாபராக்கிரமத்தினால் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பா பிதாவே. சுசமா இந்த தமிழ் மக்களை புறப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே, இந்த ஒடுக்கப்படுகிற மக்களை இயேசு ராஜாவே, இந்த மக்களுக்கு நீதி செய்யுங்கள் அப்பா இயேசு ராஜாவே. நீங்கள் நீதியின் தேவன் அப்பா. தேவனே, இந்த மக்களை ரட்சியும் அப்பா. விசேஷமாய் தமிழ் மக்கள் அனைவரையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே இயேசு ராஜாவே. இந்த தமிழ் மக்களுக்கு உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. கிருபை செய்யுங்க. எல்லா பாரம்பரிய காரியங்கள், மத காரியங்கள் எல்லாம் விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உமக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியினாலே பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறவனே கிருபை செய்யுங்கப்பா. உடைய பலவீனத்திலே பலமுடங்கள் இயேசு ராஜா. ஓ நன்றி, உம்முடைய கிருபையினால் இவளை தாங்கி வளர்த்துங்களப்பா இயேசு ராஜா. கல்லான இருதயங்களை எடுத்து இவளுக்கு சரியான இருதயத்தை கொடுங்களப்பா. புதிய ஆவிய கொடுங்க, புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய சிந்தையை கொடுங்களப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யும். தேவனே, இலங்கை தேசத்து மக்களை ரட்சியுங்களப்பா பிதாவே. பட்சபாதம் இல்லாத தேவனே, வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லவள்ள தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு முன்பாக இவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குவதாக, நாவல் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக இயேசு ராஜா. கர்த்தர் இலங்கை தேசத்தை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்களப்பா பிதாவே. இலங்கை தேசத்துல குடும்பங்களை உடைய வார்த்தையிலே கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்ன தேவனே அப்பா, சத்திய வார்த்தையிலே இலங்கை தேசம் கட்டுப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேச தலைவர் அதிகாரிகளை மனந்திருப்புங்க, ரட்சியுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இவருடைய பாவ அக்கிரமங்களை மன்னியுங்க தேவனே. தேவனே மன்னியுங்கள் ஐயா, எல்லா இரத்த பலிகளையும் மன்னியுங்கப்பா பிதாவே. நீங்கள் மன்னிக்கிற தேவன், நினைவேக்கு இறங்கின தேவன் அப்பா பிதாவே. தேவனே, இலங்கை தேசத்துக்கு இறங்குங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோஸ்தம் தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. விசேஷமாய் தேவனே,
என்னென்ன பாவத்து அடிமைப்பட்டிருக்கிறாள் தேவனே பிதாவே, போதை வசுடைய ஆவியல், விபச்சார ஆவியல் தேவனே, கொலை வருகிற ஆவியல் தேவனே, எல்லா அடிமைத்தின ஆவியலும் தேவனை விட்டு வெளியேறுவதாக. பில்லி சூனிய மந்திர கட்டுகள் எல்லாம் சுட்டரிப்பின் ஆவியினாலே சுட்டரிக்கப்படுவதாக. பிசாசின் சகல கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியை அழிக்கவே கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவனே வந்தீங்கள் அப்பா. தேவனே இலங்கை தேசத்துள்ள பிசாசின் சகல கிரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அழிந்து போவதாக, என் தேவன் சிறந்து போவதாக. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா பிதா, நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா. உம்முடைய ஆவிய ஊற்றுமையா இலங்கை தேச மக்கள் மீது தேவனே, உம்முடைய அன்பின் ஆவிய ஊற்றுங்க, கல்வாரி இரத்தத்தினாலே கழுவுங்க அப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, பாவசாப அக்கிரமங்களை மன்னியுங்க அப்பா பிதா. சிலுவையிலே தேவனே சுமந்து தீர்த்தீங்களையா இந்த இலங்கை மக்களுக்காக. தேவனே இந்த மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள் அனைவற்றையும் அப்பா பிதாவே தேவனே மன்னித்து மீட்டு வேலை ரட்சித்துக் கொள்ளுங்க இயேசு ராஜா. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. தேவனே விட முழங்கங்கள் யாவே முழங்க செய்யுங்க அப்பா பிதாவே. இலங்கை தேசம் தேவனே உடைய நாமத்திலே அசைக்கப்படுவதாக. தேவனே நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்க அப்பா, வழக்காடுங்கள், நீதி செய்யுங்கள் என் தேவனே. அரசாங்கத்தை புறப்படும் ஐயா, நீதியின்படி அப்பா பிதாவே இலங்கை தேசத்து மக்களை ஆளத்தக்கதாக உம்முடைய நீதி, உம்முடைய வார்த்தையிலே தேச தலைவர் அதிகாரிகளை தேவனே நீங்கள் கட்டுங்க அப்பா பிதா. சட்டங்களை மாற்றி அமையுங்க இயேசு ராஜாவே. கரைதிரையற்ற சட்டங்களாக மாற்றும் அப்பா அவர் சட்டங்களை. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. கிருப செய்யுங்க அப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா இலங்கை தேசத்துக்கு, நீங்க சொல்லாக கட்டளை நிற்கும் தேவனே. கிருப செய்யுங்க ஆவியானவரே. கிருபையின் ஆவியினால் விளை தாங்கி விடை பலவீனத்திலே பலம் கொடுத்து இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க. தேவனே உமது கரத்திலே இலங்கை தேசத்தை மக்களை ஒப்படைக்கிறேன் அப்பா. அதே போல் தேவனே யுத்தம் நடக்கிற தேசங்களை புறப்படும் அப்பா பிதாவே. கடைசி நாட்களிலே யுத்தங்களை கேள்விப்படும் சொன்னீங்களப்பா. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள், எல்லாவற்றையும் தேவனே நாங்கள் கண்ணூடாக பார்க்கிறோம் என் தேவனே. என் தேவனே நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்க அப்பா. இந்த யுத்தம் செய்கிற நாடுகளுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்க அப்பா பிதா. விசேஷமா இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்யுங்க, ஈரானுக்காக யுத்தம் செய்யுங்க, அமெரிக்கா தேசம், ரஷ்யா, உக்ரைன், எந்தெந்த நாடுகளிலே யுத்தம் நடக்கிறது தேவனே பிதாவே. தேவனே நீங்கள் யுத்தம் செய்து இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா. தேவனே சூடான்ல மக்களை ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. உணவில்லாமல், உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மக்களை மீட்டு ரட்சியுங்க தேவனே பிதா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. இந்த மக்கள் தேவனே சங்காரமாக அழிந்து போகாதபடி ஒவ்வொரு தேச மக்களை மீட்டு ரட்சியுங்க, ரட்சியுங்க தேவனே. மன்னிங்க பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், இரத்த பழிகளை என் தேவனே மன்னியுங்க அப்பா. மன்னியுங்க ராஜா தேவனே, கிருபை செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு தேசங்களையும் மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. எல்லி எங்குடைய தேவதூதர்களை அனுப்பி இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா எல்லா அழிவில் நின்று. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. நீங்கள் மன உருக்கமுள்ளதவன், இரக்கமுள்ளதவன் அப்பா பிதா, மன்னிக்கிறதவன் அப்பா. தேவனே இந்த மக்களை மன்னியுங்க அப்பா பிதா. இந்த மக்களை முற்று ரட்சியுங்க, ஜீவ புஸ்தகத்திலே விட நாமங்கள் எழுதுங்கப்பா. ஓ நன்றி ராஜா. ஒரு பாதாளம் செல்லாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நீடிய பொறுமையோடு அப்பா காத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி என் தேவனே. நன்றி, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் புறப்படும் அப்பா, உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு தேசத்தையும், மக்களையும், அதிகாரிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா. இவனை அதே போல் சங்கம ஊழியத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. ஊழியத்தில் நடக்கிற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அப்பா. அற்புதங்களை செய்யுங்க, ஊழியத்திலே அதிசயங்களை செய்யுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா. உம்முடைய நாமம் ஒன்றே மயப்படுவதா. நீங்கள் பெருகவும் சிறுகவும் தேவனை கிருபை செய்யுங்க அப்பா. அந்த சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உமக்காய் ஊழியம் சிறந்த சந்ததியின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா என் தேவனை. ஓ நன்றி ராஜாவி. அதே போல் ஜனசிஸ்டர் புறப்படுங்க, கணவனை புறப்படுங்க, 2 பிள்ளைகளையும் புறப்படும் அப்பா பிதாவே. பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க. இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை புறப்படும் அப்பா பிதாவே.
இந்த குடும்பத்தை புறப்படும் அப்பா இயேசு ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் படுக்கப்பட்டு போவதில்லை. தேவனே கிருபை செய்யுங்க. இவருடைய பலவீனத்திலே பலங்குணங்களை இந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம், தேவ சுகம், தேவனுடைய பலன், ஆசீர்வாதம் உண்டாவதாக. அதே போல் தேவனே இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் புறப்படும் அப்பா. தேவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு நோய் வியாதியோடு இருக்கிறாளோ இயேசு ராஜா, நீங்கள் வார்த்தை அனுப்பி தேவனே இவளை சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, விடுதலை கொடுங்கள் அப்பா. ஒவ்வொருவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா அழிவுகளுக்கும் மீட்டு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. இவருடைய கிருபை உள்ள கரம் ஒவ்வொரு மீதும் அமர்ந்திருப்பதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமீன். ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் ஆமீன் ஆமீன். அதே போல் அனைவரோடும் இருந்தது அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஆவியானவரே, இன்றைய நாளிலும் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. வந்து நின்ற பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபிக்க முடியாமல் கர்த்தாவே போய்விட்டார்கள் அப்பா. அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் ஏற்ற ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஐரீன். பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசங்கள்ல இருக்கிற எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அந்த கர்ப்பிணி தாய்மார்கள், இந்த சிறு பிள்ளைகள், வாலிப ஜோதிகள், இளங்குடும்பங்கள், முதியோர்கள், இப்படியான பருவங்கள்ல இருக்கிறவர்களுக்குள்ளே அங்கு சமாதானம் இல்லை. தனித்திருக்கிறவர்கள், இப்படியாய் இருக்கிறவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லாமல், தேவனும் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் விடுதலை அடைய விடுவிக்கப்பட கர்த்தருக்குள் வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். என நாங்கள் தேசம் அதிகமாய் அங்கு தீங்குக்குள்ளும் தீட்டுக்குள்ளும் அங்கு கொலைகளுக்குள்ளும் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தேசம் அழியாதபடி கர்த்தர் தான் காக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த இரவு நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா, இன்றைய நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, எங்கள் இலங்கை தேசத்திலே உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, திக்கட்ட பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், ஆதரவற்ற ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வயோதிபர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு கர்த்தாவே எந்த நோய் நொடிகளும் வராதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்ப்பிணி தாய்மார்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அவங்களுக்கு வேண்டிய நல்ல சத்துணவுகள் கிடைக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக தாய்மார்கள் அப்பா சத்தான உணவு இல்லாதபடிக்கு கர்த்தாவே குறை பிரசவம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்கவீன குழந்தைகள் இப்படி எல்லாம் பிறக்கிறாங்க தகப்பனே. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுகாதார அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா இதற்கான கர்த்தாவே நடவடிக்கைகளை எடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய இருதயத்துல எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா, நான் அது பிள்ளைகள் ஆதரவற்றவர்களையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பெற்றோரை பிரிந்து கர்த்தாவே அப்பா இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க உங்களுடைய பாதுகாப்புல வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே நல்ல தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தின் காரணர் நீங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே ஜனங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற. தேசத்திலே இருக்கிறதால கொலை வெறியின் ஆவிகளை நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவங்க தேசத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேச தலைவர்களின் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எங்களுடைய தலைவருக்கு கர்த்தாவே கடந்த நாட்களிலே அநேக
கொலை மிரட்டல்கள் கத்தாவே அப்பா அதில் இருந்தெல்லாம் அவரை பாதுகாத்து கொண்டீங்க. அதற்காய் நன்றி. இனிமேலும் அப்படியான காரியங்கள் நடவாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி செய்யறதான ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அவர்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா நீர் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. அப்பா தேசத்திலே அப்பா அதிகப்படியான மிஷனரிகள் சுவிசேஷர்களை எழுப்புக தகப்பனே. அப்பா அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர தேவன் கிருபை பாராட்டும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே இந்த கலவரங்களும் அப்பா ஸ்தோத்திரம் இனிமேலும் நடக்காதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா வயோதிபர் முதல் சிறு குழந்தை வரைக்கும் கர்த்தாவே அப்பா அந்த நோய் நொடிகளில் இருக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. அதிகமான கர்த்தாவே டெங்கு காய்ச்சலினாலே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் இலங்கை தேசத்தை முற்றிலுமாக உமது செட்டையின் மரபிலே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்தின் தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திங்க தகப்பனே. தேசத்திலே நல்ல தேவ சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியா எல்லாமலே இயேசு ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சகல ஊழியங்களையும் ஆசீர்வதித்து குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சங்கம வானொலிக்காய் நன்றி சொல்லுகிறோம். லேசியா மனைவி பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே உங்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவரே பல்கி பெருக கத்தாவை கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஆவியானவரே இனி வரும் நேரங்களையும் நீங்க பொறுப்பேற்று ஆசீர்வதித்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஊழியங்களை செய்து தொகுத்து வழங்கி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஜெபித்த ஒவ்வொருவரையும் அதிகால வேளையிலே இணைந்து ஜெபித்த சகோதரி டோலி முதல் இது இரவு வேளையிலே இணைந்த சகோதரி ஐரீன் வரை கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். விசேடமாக தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவோம்.